வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மனதில் உறுதி வேண்டும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டு வரோம். அதாவது ஊக்கத்துடன் உறுதியுடன் செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு போதுமான அளவுக்கு ஊக்கம் தேவை அப்படின்னு நம்ம நினைச்சோம். அப்படிதான் நம்ம பேசிக்கிட்டு வரோம். ஏன்னா நம்ம சேனலில் எல்லாமே பாசிட்டிவ் திங்ஸ், அதாவது எதை செய்தால் தொடர்ந்து நம்மளுக்கு அதில் ஒரு முன்னேற்றம் கிடைக்குமோ அதே போல தான் செய்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்மளோட எண்ண ஓட்டங்களை பகிர்ந்துக்கிட்டு வரோம். ஏற்கனவே இருக்கிற தவறான பழக்க வழக்கங்களை திருத்திக் கொள்வரும், அதற்கு என்ன வழி செய்யணும் அப்படின்றத காட்டிலும் இப்போ இன்னிலேருந்து இந்த க்ஷணத்திலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்க, நல்ல சரியான விஷயங்களை சரியான முறையில் அதை கையாண்டு மேலும் மேலும் இந்த சரியான முறையிலே செய்வதற்கு பழகிக்கொண்டால், பழைய முறையில் ஏதோ தவறாக செய்திருக்கிறோமே, அதாவது ஏற்கனவே தவறான கற்றல்ல அது என்ன பண்ணோம், நேராக அதை மாற்றிக்க முடியும். அதுலேருந்து நம்ம we can de-link ourselves and move towards the positive and acceptable way of doing things. அதில் நம்ம வெளியில் வந்துட முடியும். முதல்ல இதில் நம்ம சில பிள்ளைங்களை நம்ம சரியாக வழி நடத்தணும் அப்படின்னு வரும்போது, வயது சிறியதாக இருக்கும் பொழுதே அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கு நம்ம அது செய்யறதெல்லாம் சரின்னு சொல்லாமல் சரியானதை செய்யணும்ன்ற அந்த மனப்பான்மை பிள்ளைங்க நடுவில் வளர்த்து கொடுக்கணும். ஏன்னா அது அப்படி சரியாக திருத்திக்கலன்னு வைங்க, வயது தாண்டினா கூட, அடோலசன்ஸ் தாண்டி அடல்ட்ஹுட் ஒரு 30-35 வயசு தாண்டினா கூட அவங்க செய்யறது தான் சரி, அதை ஒத்துக்கிறவங்களோட தான் அவங்க பழகுவாங்க. அப்போ என்னாச்சு, அந்த சோஷியல் இன்டராக்ஷன்ஸில் அவங்களால சரளமாக பேசி பழக முடியாதபடி ஆகிடும். இது அவங்களுக்கு ஒரு ட்ராபேக்கு அட் எ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் த லைஃப். அப்புறம் இருக்கும் பொழுதும் இந்த சமயத்திலே இந்த 30-35லேயும் அவங்களால நிறைய பேரோட இன்டராக்ட் பண்ண முடியாது. அவங்க பொதுவாக ஏதோ பேசுவாங்க, ஒரு பயனுள்ள செய்தி இல்லை பயனில்லாத செல் அப்படின்னு சொன்னால், பயனில்லாத சொல் என்ன பண்ணோம்னா அதுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். சிலவங்களை அவங்களுக்கு இதுக்கு என்ன ரீசன் கேட்டால், they doesn't want to give the required ஒருத்தருக்கு ஒரு நல்ல இது கிடைக்கணும், ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கணும்னு வைங்களேன். அதுபோல் அக்செப்டன்ஸை அந்த பிள்ளைங்க தரமாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு குறைபாடுன்றத ப்ரூவ் ஆகிடும். அதனால they are developing certain amount of jealous, they are developing certain amount of envy, ஈர்ஷா அப்படி அவங்க அதை வளர்த்துப்பாங்க. அதில் என்ன ஆகும்னா, நாள் செல்ல செல்ல வயது ஏற ஏற இந்த டாமினேஷன் இருக்கே, ஹேவிங் ஜெலஸ் அண்ட் என்வி, அது ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களோட சௌமியமான ஒரு குணாதிசயத்தை வெளியில் காட்டுறதுக்கு அவங்க மறந்துடுவாங்க. அப்போ என்னாச்சு, இங்கே இப்போ உறுதி வேணும். இந்த போல இருக்கிறவங்களுக்கு மனதில் உறுதி வேண்டும். எப்படின்னு கேட்டால், இந்த தவறான ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு விஷயத்தையும் பார்க்கறத காட்டிலும் எப்படி சரியாக பார்க்கணும், how the approach should be, what is the perspectives we should develop to see things அப்படின்றத அவங்க வளர்த்துட்டாதான் இதுலேருந்து அவங்களால வெளியில் வர முடியும். இல்லாட்டா ரொம்ப நல்ல விதமான நட்பெல்லாம் அவங்களுக்கு நாசமாக படும். நல்ல விதமான பரிமாற்றங்கள் என்பது இருக்கவே இருக்காது. எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும், ஒரு தவறான கண்ணோட்டம் தான் இருக்கும். அவங்க சொல்கிறது சரியாக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. சரியான விஷயங்களை சரியான புரிஞ்சுக்கிட்டாதான் அது சரியாக இருக்க முடியுங்கிறது அவங்களுக்கு மனசில் வராது. இன்னொன்று, இவங்க சரியில்லாததை செய்துட்டு இன்னும் தெரியாத சீக்கிங் சம் அப்ரூவல், அதுக்கு சப்போர்ட் எல்லாம் கேட்குறாங்கன்னு வைங்க. அப்போ அந்த ஒப்புத்துக்கிறவங்களுக்கும் அது தெரியலன்றது ஆகிடும்ல. ஒரே சமயத்தில் 2-3 பேர் தேர் இந்த மைனஸ் கேட்டகரியில் போயிடுவாங்களே, அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தவறான விஷயங்கள் இருந்தால் அதை திருத்தி கொள்ள வேண்டும். ஆனால் இந்த மனம், இதுபோல் ஒரு எண்ண ஓட்டம் ஒரு லேட் சைல்ட்ஹுட்லேருந்தே வளர்க்கணும். அப்போல்லாம் அவங்க நமக்கு சின்ன பசங்க தான், அவங்க அப்புறமா திருந்திப்பாங்கன்னு சொன்னால் எப்போவுமே அவங்க திருந்தி கொள்வதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னு என்ன சொல்லுவாங்கன்னு வைங்க, என்னோட அம்மாவே 10 வயசில் என்னை திருத்தவே இல்லை, எங்கள் அப்பாவே இதை பற்றி எதுவுமே கேட்கல, இப்போ 35வது வயசில் திடீர்னு கரெக்ட் பண்ணிக்க சொன்னால் how I can make it, I find it very difficult, moreover I think it is very right அப்படின்னு அவங்க எப்படி ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்கும் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்டுக்கும் வருவாங்களா இருக்கும். அதனால திருத்திக் கொள்ள வேண்டும், மனதில் உறுதி வேண்டும் என்பதற்கு அந்த வார்த்தையே, அந்த ஸ்டேட்மெண்ட்டு, இட் இஸ் மீன் ஃபார் டு டெவலப் பாசிட்டிவ் திங்ஸ். நம்ம ஏற்கனவே நெகட்டிவாக இருப்போம், அதில் அப்படியே இருக்கிறதுக்கு உறுதி வேணும் அப்படின்னு சொன்னால் நான் இட் இஸ் நாட் அட் ஆல் அந்த கனோட்டேஷன்ஸில் இதை நம்ம பேசவே முடியாது. மனதில் உறுதி வேண்டும், நிச்சயமாக பாசிட்டிவ் நேர்மறை கருத்துக்களை வளர்ப்பதற்கும் நேர்மறையான எண்ண ஓட்டங்களை செயல்படுத்துவதற்கும் தான் மனதில் உறுதி வேண்டும். அதுபோல் வாக்கில் இனிமை வேண்டும்னு நம்ம பார்த்தோம். அதை நம்ம வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். இந்த பதிவில் மனதில் உறுதி வேண்டும், செயல்பாட்டினை சிறப்பாக செய்வதற்கு
அப்படின்னு. இந்த செயல்பாட்டினை சிறப்பாக செய்வதற்கு என்பதற்கு அதுக்கு கீழே என்ன செய்யலாம், ஒரு பெரிய ஃப்ளாரசன்ட் கலரில் அண்டர்லைன் பண்ணிக்கலாம், பெருசாக அதை வந்து பார்டர் போட முடியும். அப்படின்னா செயல்பாடுன்றது எத்தனை ஃப்ரண்ட்லலாம் இருக்குது அப்படின்னு நம்ம நேயர்கள் கூட அவங்களோட கருத்தை இதில் பதிவு செய்யலாம். ஏன்னா எந்த விதத்துலலாம் செயல்பாட்டை நேரம் ஆக்கணும், அதாவது ஸ்கூல் போகிற பசங்களாக இருந்தால் அவங்க படிப்புலேயும் செய்கிறதுலையும் அசைன்மெண்ட் எழுதுறதுலையும் செயல்பாட்டை சிறப்பாக்கலாம். அப்புறம் ஒரு ஆசிரியர் வகுப்பாசிரியர்னு சொன்னால் ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தைக்கு இருக்கிற ஒரு வகுப்பாசிரியரை 12ஆம் வகுப்புக்கும் செய்ய முடியாது. 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஆசிரியர் எப்படி இருக்கணும், அன்பாகவும் பரிவாகவும், டீச்சரோட பேசினா நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு புரிகிற அளவுக்கு அந்த டீச்சர் இருக்கணும். அப்போ தான் அந்த 3ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு 8 வயசு 9 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப கற்றலை சிறப்பாக்கி தரும். ஒரு 3ஆம் வகுப்பு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா அது கூட நம்ம தனியாக ஒரு எபிசோடு பாடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது ஏற்புடைய கருத்துக்களை சொல்லத்தான் வேணும். ஆனால் ஒரு 12ஆம் வகுப்பு ஆசிரியரும் அப்படியே இருக்கணும்னு சொன்னால் அது சாத்தியமில்லை. ஏன்னா அந்த வயதில் 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் 17+ அப்படி இருக்கும். சில பிள்ளைங்களை 18 கூட டச் பண்ணியிருப்பாங்க. 17-18 வயசில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு சலுகைகள் எதுக்கு இருக்கணும், படிக்கிறதுக்கு தான் சலுகை இருக்கணும். நல்லா படித்தாதான் அவங்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். நல்லபடியாக மதிப்பெண்கள் வாங்கினா தான் ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஆனால் ரெக்கக்னிஷன் கிடைச்சாதான் மதிப்பெண் வாங்குவேன்னு சொன்னால் இது வயசு வருஷம் இங்கே நடக்காது. மதிப்பெண்கள் மட்டுமே வகுப்பில் அவனை முன்னிறுத்தி காட்டும். அந்த மாணவனாக இருந்தாலும் மாணவியாக இருந்தாலும் மதிப்பெண்கள் அவனுடைய ஆசிரியர்களோட பழகக்கூடிய விதம் மரியாதையாக, அதாவது அவங்களோட மரியாதையை காட்டக்கூடியது, அதெல்லாம் காமிச்சாதான் அவங்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஆனால் 3ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது அப்படி இல்லை. 3ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது இப்போ ஆசிரியரோட அன்பு பரிவு அதுவே பிள்ளைங்களோட பழகிறதுக்கு ஏற்புடையதாக இருக்கணும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.